ஆதரவை கை நழுவி போகும் இக்கட்டான சூழ்நிலையில் மடானி அரசாங்கம் கடந்த 15வது பொதுத் தேர்தலில் 85% இந்தியர்களின் ஆதரவில் வெற்றி பெற்ற பிரதமர் அன்வாரின் அரசாங்கம் வரும் கோலகுபு இடைத்தேர்தலில் இந்தியர்களின் அந்த ஆதரவை இழக்க நேரிடும் என சமூக ஆர்வலரும் முன்னாள் பெக்கோ சட்டமன்ற ஒரிசான் வேட்பாளருமான சந்திரசேகரன் ஆருடம் கூறினார். கடந்த மார்ச் மாதம் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் காலமானதைத் தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதால் இந்த சூழ்நிலைக்கு மடானி அரசாங்கம் தள்ளப்பட்டுவிட்டது. இந்நிலை அந்த கூட்டணியில் உள்ள இந்திய தலைவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது என அவர் குறிப்பிட்டார். எனவே எதிர்பார்க்கப்படும் கோலகுபு இடைத்தேர்தலில் மடானி அரசாங்கத்திற்கு இந்தியர்களின் வாக்குகள் இம்முறையும் பெற முடியுமா என கேள்வி தற்பொழுது அந்த கூட்டணி தலைவர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் எழுந்துள்ளது. நிலைமை இவ்வாறாக இருக்க, கெரேகான் கட்சி அத்தொகுதியில் ஒரு இந்திய வேட்பாளரை நிறுத்துமானால் பெரிஹிகாத்தான் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சந்திரசேகரன் மேலும் தெரிவித்தார். கோலகுபு இடைத்தேர்தல் பதட்டத்தில் பக்கத்தான் அரப்பான் அரசாங்கம் கடந்த தேர்தலில், அதாவது 15வது பொது தேர்தலில் 85% இந்தியர்கள் பக்கத்தான் அரப்பானுக்கு வாக்களித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் அரப்பான் அரசாங்கத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடந்த தேர்தலில் பக்கத்தான் அரப்பான் ஆட்சிக்கு வரணும், டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வரணும், இந்திய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த இந்திய சமுதாயம் அவங்களுக்கு வாக்களிச்சிச்சு. அவர்களுடைய துரதிர்ஷ்டம், அவங்க ஆட்சியை அமைக்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேசிய முன்னணி, அதாவது இவங்களுடைய பரம விரோதியான தேசிய முன்னணிக்கு கூட்டம் அமைச்சு ஆட்சி அமைச்சாங்க. என்னென்ன ஆட்சி அமைச்சாங்க? அதாவது கிரஜான் பர் பாடுவான், யூனிட்டி கவர்மெண்ட் அப்படி சொல்லி இவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஸோ இந்த ஆட்சி அமைச்ச சூழ்நிலையில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்னோடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார். ஸோ அவர்னால தனிச்சு எதையும் செயல்படுத்த முடியல, எந்த ஒரு திட்டத்தையும் அவரால் அமுல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தார். இப்படியா இந்த அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த கோலகுபு இடைத்தேர்தல் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த இடைத்தேர்தல் இவர்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் விழுந்துருச்சு. மலாய் சமுதாயம் 2 பட்டு நிற்கிது. சீன சமுதாயம் அவங்க வழக்கமாக அவர்களுடைய வேட்பாளர், அதாவது ஒரு சீனர்கள் நின்றால் மட்டும்தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்தியர்கள் வாக்கு இவங்களுக்கு பழைய மாதிரி கிடைச்சாதான் அங்கே இவங்க பிடிக்க முடியும். இதை இவங்க பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாய்ப்பு மிக மிக குறைவாக தென்படுது. இந்த சூழ்நிலையில் கிராக்கான், பரிக்கத்தான் நேஷனல் சார்பாக கிராக்கான் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிறனால, பரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் இருக்கிறனால இந்த தொகுதியில் இம்முறை அவர்கள் அங்கே வேட்பாளர் நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே விழுது. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கால் பரிக்கத்தான் நேஷனலில் அங்கம் வகிக்கிற இந்த கிராக்கான் பழையின கட்சி. ஏற்கனவே அந்த கட்சியில் இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, மலாய்க்காரர்களும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கிராக்கான் கட்சி ஒரு இந்திய வேட்பாளரை இந்த கோலகுபு பாரு தொகுதியில் நுப்பாட்டினாங்கன்னா அவர்களுடைய வெற்றி மிக மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த ஏமாற்ற அடைந்த இந்திய சமுதாயம் இந்த நேரத்தில் எங்கே வாக்களிக்கணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நம்பிக்கையை இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த இந்திய சமுதாயம் அந்த பக்கத்துக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதே நேரத்தில் சில தினங்களுக்கு முன்பு வாக்களிக்காமல் பாய்காட் பண்ண போகிறேன், புறக்கணிப்பு செய்ய போகிறேன்னு சொல்லி அங்கே ஒரு தரப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரிக்கத்தான் நேஷனல் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழதான் செய்கிறது. பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.